வம்சத்தில் 6 பிறந்தாலும் இனி நான் கொல்லுவதில்லை என்று சத்தியப்பிரமாணம் பண்ணி கொடுத்துருக்கான் எம்பெருமான். அதனால தான் பிரகலாதம் பேரை இவனை கொல்றதுக்கு முடியல. ஒரு இடத்துல இது வரிசையா பிரகலாதன் தகப்பனார் ஹிரண்யகசிபு, அவர் பிள்ளை பிரகலாதன், அவர் பிள்ளை விரோச்சனன், அவர் பிள்ளை மகாபலி சொல்லிட்டு இருந்தேன். உபன்யாசம் முடிஞ்ச உடனே ஒருத்தருக்கு நடுவில் ஒரு பேர் விட்டுப்படுத்து, சாமி அவருடைய பிரகலாதனுடைய பிள்ளை பேர் சொன்னீரே என்னார். கஷ்டப்பட வேண்டாம், ஒழுங்காக வியாசர் பிள்ளாரு சுகர் பிள்ளாருன்னு தெரிஞ்சுட்டா போகிறோம். இப்போ அசுரர்களுடைய வரிசையாக வம்சாவளி குரு பரம்பரை தெரிஞ்சுக்கணுங்கிற தேவை ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு எந்தெந்த இப்போ துரியோதனன் அவனோட சேர்ந்து 100 பேர் பிறந்திருக்கா. இந்த பேரை சில பேர் நன்னா மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பா. 100 முதல் திருவந்தாதி 100னா தெரியாதுன்னுடுவான். ஆனால் துரியோதனன் 100னா தெரியும்னுவான். இந்த அஷ்டோத்திர சத்தநாமாவளி சொல்லுன்னா தெரியாது. சில விஷயத்தில் ஆசைன்னா எது தேவையில்லையோ அதில் நாம் பொழுத போக்குறதுல அர்த்தமே கிடையாது. ஏதோ விரோச்சனன் பிள்ளை மகாபலி இவர்கள்லாம் பெருமானுடைய பெருமையை நாட்டுறதுக்காக வந்த கதாபாத்திரங்களே தவிர அதற்கு மேல் அவர்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் நாம் கொடுக்க வேண்டிய தேவையும் கிடையாது. ஆக மகாபலியிடத்திலே பெற்றுக்கொண்டான். 3 லோகத்தை அளந்திருந்தால் போரும். பின் எதுக்காக எல்லா உலகத்தையும் தன்னுடைய திருவடிக்கு கீழே இட்டான்? வியாக்கியாத சாதித்தார். இன்னைக்கு மகாபலி அவனுக்காக 3 லோகத்தை அளந்து முடித்து மீட்டு கொடுத்துட்டோன்னு வச்சுப்போம். நாளைக்கு இவன் பேரை வந்து அடுத்த நாளை தூக்கிட்டு போயிட்டு இன்னொரு தரம் திருவிக்கிரம அவதாரமாக பண்ண முடியும். அதனால் ஒரு தரத்திலேயே மொத்தத்தையும் அளந்துடுவோம். நாளைக்கு யார் வந்தாலும் என்னதுன்னு ஸ்தாபிச்சதாயிடும் இல்லையோ. அதனால தான் எல்லா உலகத்தையும் ஒன்றாக அளந்தான்னு முதல் அர்த்தம் சொன்னார். அடுத்த அர்த்தம் தெரிவித்தார். நமக்கு ரக்ஷணத்தில் இருக்கிற பாரிப்பு, பெருமானுக்கு தன் அடியார்களை ரட்சிக்கணும்னு ஆசை. அப்படி ஆசைப்படைச்சே எவ்வளவு ரட்சிக்கணுமோ அவ்வளவு மட்டும் ரட்சிக்கக்கூடாது. ஒருத்தர் விருந்துக்காக நம்ம கிரகத்துக்கு கூப்பிடுறோம். விருந்தோம்பல் சோழநாடு சோறுடைத்துன்னு சொல்லுவார்கள். விருந்தோம்பல் அவர்களுக்கு அது தனி சிறப்புண்டா. ஒன்று நம்ம தொண்டமண்டலத்துக்காக சோடப்பட வேண்டாம். அதனால் தாராளமாக விருந்தோம்பல் வீட்டுக்கு வந்தவர்கள்னா அமர்ந்து வயிறு நோகாதபடி நாம் தான் பார்த்து அனுப்ப வேண்டும். யார் இருந்தாலும் தனியொருவனுக்கு உணவில்லை எனில் சகத்திடை அழித்திடுவோம்னு சொன்னோம். ஒரு மனுஷன் கூட உணவில்லாமல் போவதே கூடாது. அன்னம் பகுகுர்வீத்தான்னு சாஸ்திரம் சொல்கிறது. நமக்கு ஆண்டுக்கு ஒரு தடவை ஒரு 100 பேருக்கான நம்ம வீட்டில் சாப்பாடு போட்டோமாங்கிற திருப்தி இருக்கணும். அது யாருக்காவனா இருக்கட்டும். அதுக்குன்னு பணக்காரனுக்கு போட்டதில் லாபம் கிடையாது. ஏழை எளிய மக்களை கூட்டு உட்காத்தி வச்சு அவனவன் 10 பேர் தான் முடியுமா? வருஷத்துக்கு 10 பேருக்கு. 100 பேர் முடியுமா? வருஷத்துக்கு 100 பேர். அந்த நாளில் எதற்கு பிராமண போஜனம்னு வச்சுருந்தா? அநேகமாக பிராமணர்கள் தான் ஏழையா இருப்பா. அதனால ஏழைகளுக்கு உணவளிச்சுள்ளாம்ங்கிறதுக்காக அந்த நாளில் வச்சுருந்தா. இப்போ நிலைமை மாறிப்படுத்து. அதனால் மறுபடியும் அதே பிராமணத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்க வேண்டாம். எப்போ பிராமணர்களுக்கு பணம் இருக்கிறதுன்னு ஆயிடுத்தோ அப்போ அவர்கள் மற்ற பேருக்கு உணவளிக்கிறதுக்கு கடமையாயிடுமே. அன்னம் பகுகுர்வேதான்னு சாஸ்திரம் சொன்னதை நடத்தி காட்டணும். ஆக வேத வாக்கியம் எது ஒன்று சொல்லியிருந்தாலும் அவர் சொல்லிட்டா வேத வாக்கியமோன்னு மூல்யோ. வேத வாக்கியத்தையான் நம்பணுமா வேண்டாமா? இன்னொருத்தர் சொல்லச்சே மட்டும் அது இல்லேன்னு ஆக்கிறதுக்கு இவரை சொல்லிட்டா வேத வாக்கியமானுவோம். அப்போ வேத வாக்கியத்தில் நமக்கு நம்பிக்கை வேணுமே. விருந்தோம்புதல், வீட்டுக்கு விருந்தாளியை கூப்பிட்டுட்டோம். அவர் வரச்சே முதல்ல எந்த விசாரணையும் பண்ணப்படாது. அவர்கிட்ட எத்தனை பேர் வரில் கேட்கக்கூடாது. நீங்கள் என்ன சாப்பிடுவீள் கேட்கக்கூடாது. எது பிடிக்கும் கேட்கக்கூடாது. பின் எப்படி சுவாமி பண்ணுறதுன்னா கூப்பிட்டது நீங்கள் 2 பேரையாக இருந்தாலும் 200 பேருக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிவிடணும். அப்போ தான் விருந்தோம்பல்ல இவனுக்கு ஆசை இருக்குன்னே அர்த்தம். வந்தவர்கள் போக மிச்சம் என்ன இருந்தாலும் கொடுப்போமே. இன்னொரு 100 பேரை கூப்பிட்டு போடணும்னா தானே சரியாக போகிறது. இப்போ நம்ம கிரகங்கள்லேயே நிறையா ததியாராதனை பண்ணுவோம். சீமந்தம் வரும், கல்யாணம் வரும், உபநயனம் வரும், எது வேணால் வருது. வர்ற சமயத்திலேயே வேற எங்கேயான காப்பகங்கள்லாம் இருக்கும். அதில் சேர்த்துக்கு ஒரு நாள் செலவை நாம் ஏற்றுனுடலாம். இப்போ நாம் தெரிஞ்ச வாழ்க்கே மறுபடியும் இந்த அத்தைக்கும் பாட்டிக்கும் மாமனுக்கும் கூப்பிட்டு போட்டதுனாலே ஒரு லாபமும் இப்போ ஏற்பட்டு போட்டதில்லை. இது போட்டதில் இன்னொரு கட்டம். நம்ம ஒரு நாள் அங்கே கூப்பிட்டுவா போய் வேற சாப்பிட்டு வரணும். இப்போ அவர்களை நாம் கூப்பிட்டோங்கிறதுக்காக சாப்பாடு போட்டு இவன் அவனை கூப்பிட இது கடைசியில் கூப்பிட்டு சுற்றி போயிட்டு வர்றதுக்கு தான் இவனுக்கு நாழி சரியாக இருக்கும். இதை விட பக்கத்தில் ஒன்றும் வேண்டாம். இதோருக்கு சம்ஸ்கிருத கல்லூரி இந்த இடத்துல. அது உள்ளுக்குள்ளே எவ்வளவு தேவை இருக்குங்கிறது நமக்கு தெரியுமா? இப்போ நாம் இந்த மயிலாப்பூரை சுற்றி பல பேர் வாழ்ந்துட்டு இருப்போம். உள்ளுக்குள்ளே போய் ஒரு 130 பசங்கள் இந்த இடத்துல படிக்கிறாளே என்ன நடக்கிறது அப்படின்னு என்னைக்கானு கேட்டுண்டோமா? அவர்களுக்கு வேண்டிய உணவு இருக்கான்னு பார்த்துட்டோமா? பார்க்கணும். இன்னொருத்தனுக்கு உணவு இருக்கான்னு பார்க்க வேண்டியது அவ்வளவு முக்கியம். அதனால் ஒருத்தரை வீட்டுக்கு கூப்பிட்டோம்னா 4 பேர் கூப்பிட்டா 40 பேருக்கு பண்ணணும். அவளுக்கு முழுக்க போட்டு இப்போ நாம் சாதிச்சு வச்சிடணும். இத்தனை அடி என்ன பக்காசுரனா, இவ்வளவு பெருசு நம்மளால் சாப்பிட முடியுமான்னு அவள் கேட்கணும். அதுதான் நமக்கு விருந்தோம்பல் இருக்கிற பாரிப்பு. அந்த பாரிப்பு திருவிக்கிரம பெருமான் இடத்துல இருந்தது. அளக்க வேண்டியது 3 இருந்தாலும் 7 அளந்துட்டானோ இல்லையோ. 3 தான் ரட்சிக்கணும். ஆனால் 3க்கு பதில் 7 அளந்தான்னா நம்ம அடியவனை ரட்சிக்கிறதுல பெருமானுக்கு இருந்த பாரிப்பு. அதனால தான் சாஸ்திரத்திலே திரீணிபதா விசக்கிரமே விஷ்ணுர்கோபா அதாப்யா ததோ தர்மாணி தாரயன்னு தர்மத்தை நிலநிறுத்தி வைத்தான். 7 லோகத்தையும் முழுக்க தாவி அளந்தான். இந்த எம்பெருமானுடைய வைபவத்தை இப்போ சொல்கிறேன். இவன் எங்கிருக்கிறான்னு சொல்கிறேன்னு இப்போ 2வது அஷ்டகம் ஆரம்பிக்கிறது.
முதல் அஷ்டகம் முடித்து இவன்தான் பரபிரம்மம், உலகத்தை முழுக்க தாவி அளந்து தன் திருவடித்தாமரன் கீழே இட்டுக்கொண்டான், அதனால் அவனே கடவுள் சொல்லி முடிச்சுடுத்து பிரம்மத்தை பற்றி. அவன் விஷ்ணுங்கிற நாமத்தையும் சொல்லித்து. இந்த விஷ்ணு கோபா அதாபியாங்கிற இடத்திலே விஷ்ணு விஷுலு வேவேஷ்டின்னு தாத்து, எல்லா இடத்துலையும் வியாபனாது விஷ்ணு, எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கிறபடியாலே விஷ்ணு. அதை அப்பப்போ லோகத்துக்கு அவர் காட்டிகிட்டே இருப்பார். திருவிக்கிரமாவதாரம் பண்ணால் உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்கான்னு அர்த்தம். அதே போல பெருமான் விஸ்வரூபம் காட்டினா அர்ஜுனனுக்கு, அப்போ உலகம் முழுக்க நிறைகிறான்னு அர்த்தம். இது அப்பப்போ காட்டின்னு இருக்கிறது காரணம் தாம் பிரம்மம் பிரம்மம் என் உலகத்தாருக்கு சாட்சி வைக்கிறதுக்காக. இதை முதல் அஷ்டகம் முடித்தது. அடுத்த அஷ்டகத்திலே இப்போ சொல்கிறேன். விஷ்ணோர் நுகம் வீர்யாணி பிரவோச்சம் யஃப் பார்த்திவானி விமமே ரஜாகும்சி யோ அஸ்கபாயதுத்தரகம் சதஸ்தம் விசக்கிரமான ஸ்திரேதா உருகாய. உருகாயகாயகான்னா பெரியோர்களால் நன்னா கொண்டாடப்படுறவர்னு அர்த்தம். இந்த திருவிக்கிரமாவதாரத்தை எல்லாரும் கொண்டாடுறா, நானும் சொல்லட்டுமான்னு சாஸ்திரம் ஆசைப்படுறது. அந்த அவதாரம் எப்படிப்பட்டது, அந்த பெருமான் இன்னைக்கு என்ன சேவை எங்கே சேவை சாதிக்கிறான்னு அடியேன்னு சொல்லட்டுமா அப்படின்னு வேத புருஷனே கேட்டுக்கிறான். விஷ்ணோர் நுகம் வீர்யாணி, நுகம்னா சீக்கிரமா சொல்லிடுறேன்னு அர்த்தம். உடனே கேட்டுன்றவள்லாம் சாஸ்திரத்தை பார்த்து கேட்டா, இப்போ என்ன அவசரம், இங்கே என்ன வாஸ்தவம், 4-5 ஆரம்பித்தோம், இப்போவே 5 காட்டுறது, எங்கள் ஸ்ரீனிவாச கல்யாணம் நாயிடுமோன்னு நமக்கு பயம் உண்டு. சாஸ்திரத்துக்கு இப்போ 6 கட்டுப்படுத்த போகிறா, அது மாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கலாமேன்னு தோணும். ஆனால் சாஸ்திரம் சொல்லித்து என்னுடைய ஆயுசு காலத்தில் கூட அவன் வைபவத்தை சொல்லி முடிக்க முடியாது. அதனால நுகம், உங்களுக்கும் பொழுதில்லை அடியனுக்கும் வாயில்லை, நுகம்னா சீக்கிரமாக சொல்கிறேன்னு அர்த்தம். விஷ்ணோர் நுகம் வீர்யாணி பிரவோச்சம், நான் இப்போ வாய் திறந்து உங்களுக்காக சொல்கிறேன். எஃப் பார்த்திவானி, இந்த பிருத்திவி மண்டலத்தை முழுக்க பெருமான் அளந்தான். எஃப் பார்த்திவானி விஷ்ணோர் நுகம் வீர்யாணி பார்த்திவானி விமமே ரஜாகும்சி யோ அஸ்கபாயத். யஹா அஸ்கபாயத், அஸ்கபாயத்துன்னு சொன்னால் யார் நிலைநிறுத்தினானோ, எந்த இடத்துல நிலைநிறுத்தினான், கீழே 7 லோகத்தையும் நிலைநிறுத்தினான், மேலே 7 லோகத்தையும் நிலைநிறுத்தினான். இந்த ரெண்டுத்துக்கும் சாயணக்காரர் ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணி காட்டினார். கீழே 7 லோகத்தை சிருஷ்டிக்கிறான் எம்பெருமான். இப்போ திருவிக்கிரமாவதாரத்தில் அளந்ததை பற்றி பார்க்க வேண்டாம். முதல் வியாக்கியானம் கீழ் 7 லோகத்தையும் சிருஷ்டிக்கிறான், மேலே 7 லோகத்தையும் சிருஷ்டிக்கிறான். எதற்காக, யாரெல்லாம் பாபம் பண்ணியிருக்காளோ அவர்கள் துன்பங்களை அனுபவிப்பதற்காக கீழ் 7 லோகங்களை சிருஷ்டிக்கிறான். ஆரெல்லாம் புண்ணியம் பண்ணினவர்களோ அவர்கள் புண்ணியத்தை அனுபவிப்பதற்காக மேல் 7 லோகங்களையும் சிருஷ்டிக்கிறான். விஷ்ணோர்னுகம் வீர்யாணி பிரவோச்சம் யஃப் பார்த்திவானி விமமே ரஜாகும்சி யோ அஸ்கபாயதுத்தரகம் சதஸ்தம் சதஸ்தம் விசக்கிரமான ஸ்திரேதோருகாய. விசக்கிரமான உலகத்தையெல்லாம் தாவி அளப்பவனான பெருமான் இந்த பாத்தாள லோகத்தில் போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துவா போல் இருக்கு. தென்புலத்திலே தெற்கு பக்கத்தில் தான் நரகம் இருக்கு. முன்னை வினையகல மூங்கிற் குடியமுதன் பொன்னங் கடற்கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கணியாகச் சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கு எண்ணு கடவுடையேன் யான். இது திருவரங்கத்து முதனார் பாடின ராமானுஜ நூத்தந்தாதிங்கிற பிரபந்தம். 108 பாசுரங்கள். அவசியம் ரத்தனமான பாசுரங்களைத்தான் ஹாரமாக நாமே அணிந்து கொள்ள வேண்டும். அதில் சொல்கிறார், தென்புலத்தார்க்கு எண்ணு கடவுடையேன் நான். தென்புலத்தார்னா தெற்கு பக்கத்தில் இருக்கிற நரகம். யாருக்கெல்லாம் ராமானுஜ நூத்தந்தாதி தெரிஞ்சுபடுத்தோ அவர்களுக்கு நரகத்துக்கும் தொடர்பில்லை என்ன இந்த பாசுரத்தில் சொல்லப்படுது. அதெல்லாம் இந்த கீழ்லோகத்தில் போட்டு கஷ்டப்படுத்துறது தான் நம்மை. ஆதலம் சுதலம் விதலம் ரசாதலம் பாத்தாளம், இந்த கீழ்லோகத்தையெல்லாம் ஸ்தாபித்தான் பாபாத்மாக்களுக்காக. மேல் லோகத்து ஏழையும் ஸ்தாபித்தான் அஸ்கபாயத்து, ஸ்தாபித்தது புண்ணியாத்மாக்களுக்காக. கீழே ஸ்தாபித்தான் மேலே ஸ்தாபித்தான் பாப புண்ணியங்களுக்காகனு முதல் அர்த்தம் சொன்னார். அடுத்து தெரிவித்தார், இல்லை நாம் இப்போ திருவிக்கிரமாவதாரத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம், அதை பற்றி சொல்ல வேண்டும்னு. வாஸ்தவம், வலது திருவடியாலே கீழ்லோகத்தை முழுக்க அடந்து முடித்தான். அஸ்கபாயத்து உத்தரகம், உத்தரகம் சதஸ்தம், சதஸ்தம்னா புண்ணியாத்மாக்கள் வாழக்கூடிய மேல் உலகத்தை இடது திருவடியாலே அளந்து முடித்தான். அது திருவிக்கிரமாவதார பரமா சொன்னார். அதுக்கு மேலே 3வது அர்த்தம் சொன்னார். கீழ்லோகம்னு நாம் இருக்கிற கர்மபூமி, மேல் லோகம்ங்கிறது ஸ்ரீவைகுண்டம். அந்த ரெண்டையும் ஸ்தாபித்தானோ இல்லையா பெருமான். ஒரு சாதனத்தை கர்மயோக ஞானயோக பக்தி யோகத்தை பண்ணுறதுக்காக நம்ம உலகத்தை ஸ்தாபித்தான். இந்த கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்காக மோட்சம் போகிற ஸ்ரீவைகுண்டத்தையும் ஸ்தாபித்தான். இப்படி இருக்கிற பெருமானுடைய சரித்திரத்தை பற்றி தெரிவிக்கிறேன். விஷ்ணோர்னுகம் வீர்யாணி பிரவோச்சம் யஃப் பார்த்திவானி விமமே ரஜாகும்சி யோ அஸ்கபாயதுத்தரகம் சதஸ்தம் விசக்கிரமான ஸ்திரேதோருகாய. மேலே தெரிவிக்கிறது அதே எம்பெருமான். மிருகோன பீமஹ குச்சரஹ கிரிஷ்டஹ திரேதோருகாய. எம்பெருமானுடையது இந்த உருகாயம்னு நன்றாக எல்லாராலும் கொண்டாடப்படுவன். மிருகோன பீமஹ குச்சரோ கிரிஷ்டஹ யஸ்யோருஷு த்ரிஷு விக்கிரமணேஷு அதிக்ஷியந்தி புவனானி விஸ்வா.
இந்த இடத்துல தான் கீழே சொன்ன அஷ்டகத்தை தொடர்பு படுத்துறது ரெண்டாவது அஷ்டகம். முதல் அஷ்டகத்திலே பெருமான் உலகத்தை தாவி